இளையராஜா அவர்களை குத்தி காட்டுறதுக்காக அவரோட மியூசிக்லயே கங்கை அமரன் எழுதின ஒரு பாட்டு. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் இளையராஜா அவர்களும் கங்கை அமரன் அவர்களும் ஒன்னாதான் லஞ்ச் சாப்பிடுவாங்களாம். ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சு, இனிமே நீங்க இங்கெல்லாம் லஞ்ச் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கங்கை அமரன் அவர்களை வெளியே அனுப்பிட்டாரு இளையராஜா. அன்னைக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு. அந்த கோவத்தை காட்டுறதுக்கு அழகா ஒரு பாட்டு வருது. இந்த பாட்டுடைய டியூனுக்கு வரிகள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப கங்கை அமரன் அவர்கள் எழுதுறாரு, நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம், ஆனா நீ நெக்கில் அக்கில வச்சு தாண்டா சுத்துற, மாறும் இந்த வேஷம். கங்கை அமரன் அவர்களுடைய மனசு பாருங்க, பொன்னும் பொருள் போகும் வரும் அன்பு மட்டும் போவதில்லை. பொன்னும் பொருள் போகும் வரும், இப்ப இருக்கிற பசங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வரி. அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் மட்டும் ஓடுவதில்லை. தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம்னு சொல்றது அந்த அண்ணன் தம்பிய. தெய்வம் விட்டு போவதில்லை. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பி கொண்டு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. எஸ்பிபி பாடின விதம் நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ அழகா கனகச்சிதமா பாடியிருப்பாரு. சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை. வாலி சார் இந்த பாட்டோடைய வரிகளை கேட்டு கங்கை அமரன் அவர்களை நேர்ல பாராட்டினாராம். எங்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கணும்னு ஊர்லேருந்து லெட்டர் என்னது ராம்சிங் அமர்சிங்னு வரும். யாரா அந்த அமர்சிங்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அது கங்கை அமரன் தெரிஞ்சது. மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு அதில் என்ன வேடிக்கை பாருங்க, எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து சேரணும்னு கங்கை அமரன் சொன்னப்போ நான் சேர்த்துக்காததுக்காக நம்மளை பழி வாங்கிறதுக்காக அந்த ஆள் மியூசிக் டைரக்டர் ஆகி நான் எழுதுகிற பல்லவியெல்லாம் சரியில்லைன்னா. வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. லைஃப்ல நாம வேணாம், நம்மளை விட பணம் தான் முக்கியம்னு போனவங்களுக்கு ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்லை. இந்த படத்துல அப்பாவி அண்ணனா ரஜினி நடிச்சிருக்க மாட்டாரு, வாழ்ந்திருப்பாரு. இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. இந்த பாட்டை இப்ப உங்களுக்கு யாருக்கு சொல்லணும்னு தோணுதோ அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம். சார் அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார்.